எம்ஜிஆர் அவர்களுடைய மாட்டுக்காரன் வேலன் படப்பிடிப்பு மதுரை வைகை அணையில் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது மதுரை மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்த மோகன்தாஸ் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு விருந்தினர் மாளிகைக்கு வந்தார். அப்பொழுது அந்த படத்திற்கான மேக்கப்பை அவர் இருந்தார். அவர் பரிச்சயமானவர் என்பதால் விறுவிறு என்று மேக்கப் அறைக்குள் நுழைந்து எம்ஜிஆரை சந்தித்தார். எம்ஜிஆர் சொன்னார், "வாங்க மோகன்தாஸ், நலமா?" என்று கேட்டார். "நலம், சற்று உட்காருங்கள், மேக்கப்பை முடித்து விட்டு வருகிறேன்" என்று மேக்கப் போட்டுக்கொண்டு தன்னை ஒப்பனை செய்து கொண்டு வெளியே வந்தார். வெளியே வந்தவுடன் மோகன்தாஸை பார்த்து எம்ஜிஆர் கேட்டார், "என்ன மோகன்தாஸ், எப்படி இருக்கேன்?" "நல்லா இருக்கு சார், சிறப்பாக இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒன்று என்று இழுத்தார். "சொல்லுங்கள், என்ன ஆனா ஒன்று? இல்லை ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிற மாட்டீங்களே?" "அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன், சொல்லுங்கள்." "நீங்கள் இவ்வளவு ட்ரிம்மாக இவ்வளவு அழகாக இருக்கீங்க, உங்களை எப்படி மாட்டுக்காரன் என்று இவர்கள் இந்த மக்கள் பொதுமக்கள் நம்புவார்கள் என்று கேட்டார். சிரித்து கொண்டே, "சினிமா அப்படிப்பட்டது தானே, எதையும் மிகைப்படுத்தி சொல்லுவது தானே சினிமாவினுடைய தனித்தன்மை. ஆகையால் அப்படி நம்புவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அதை ஏற்றுக்கொள்ளும்படி நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும்" என்று சொன்னார். அப்படி நம் சினிமாவை நிஜ வாழ்க்கையுடன் பொருத்தி பார்த்து நாம் பழக்கப்பட்டு கொள்ளுவதால் தான் நமக்கு சினிமாவில் வருகின்ற நிழல் எது நிஜம் எது என்று தெரியாத அளவுக்கு மாறிப்போய் இருக்கிறோம். எம்ஜிஆரை கொண்டாடிய அளவிற்கு தமிழ் சமூகம் வேறு ஒரு நடிகரை கொண்டாடவில்லை. காரணம், அசையும் சினிமாக்களில் கலரிலும் வெள்ளையிலும் வந்த ஒரு மகத்தான ஆளுமையாக சித்தரிக்கப்பட்டு அவரை சுற்றி ஒரு பெரிய வட்டம் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாகவே தன்னுடைய ஒவ்வொரு உழைக்கும் மக்களின் வாழ்வில் நடக்கும் எல்லா துன்பங்களையும், தாய்மார்களின் துயரையும், தங்கச்சிமார்களின் துயரையும், அண்ணன்மார்களின் துயரையும், காவல்துறையினுடைய துயரையும், உழைக்கும் மக்களுடைய கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எல்லா துயர்களையும் துடைக்க வந்த ஒரே மாமணி எம்ஜிஆர் மட்டும்தான். அவர் அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் எல்லாம் தீர்ந்துவிடும், அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஜீபும்பா மாதிரி எல்லாத்தையும் மாற்றி விடுவார் என்ற பிம்பம் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டது. அது வெற்றிகரமாகவும் தமிழக மண்ணில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 10-13 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டு விட்டு போனார். அவர் ஆண்டதில் ஆயிரிய விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு சினிமா இந்த தமிழகத்தை, இந்த தமிழக மக்களை எப்படியெல்லாம் ஆக்கிரமித்திருக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் எம்ஜிஆர். இன்றைக்கும் நாம் காலையில் எழுந்தவுடன் இரவு தூங்கும் வரை சினிமா சம்பந்தமில்லாத செய்திகளோ, பாத்திரங்களோ, முகங்களோ இல்லை. திரும்ப திரும்ப நாம் பார்ப்பதும் பேசுவதும் விவாதிப்பதும் சினிமா சம்பந்தமாகவே இருக்கிறது. இதில் இருந்து